Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான புரோட்டீன் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை எத்தனை மாச குழந்தைக்கு கொடுக்கலாம் and இந்த புரோட்டீன் பவுடர் செய்யிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்றதை இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறந்துடாம Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு pan ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ராகி மாவு ஆட் பண்ணலாமான்னு டவுட் வரும். அது வேணாம். ஏன்னாக்கா நம்ம ராகி மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அது குக் ஆகணும். அப்படி சரியாக குக் ஆகாமல் நம்ம கொடுத்துட்டாக்கா குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ மாவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அது அந்த ஆற கேப்பில் நம்ம இன்னொரு பேனில் மறுபடியும் முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 முந்திரி 3 பாதாம் பொடியாக கட் பண்ணி நான் வறுத்து எடுத்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பீனட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இது ப்ரோட்டீன் பவுடர்னு சொன்னாலே இதில் கண்டிப்பாக நம்ம மல்லாட்டை பருப்பு ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டு எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃப்ளேவருக்காக நான் ஒரு அரை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 200 கிராமுக்கான ரேஷியோ தான் நான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அரை ஏலக்காவை மட்டும் கட் பண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். இல்லைனா ப்ளெயினாக ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இருக்கணும். இந்த ஃப்ளேவர் மைல்டாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் நட்ஸ் மட்டும் நம்ம போட்டு அரைச்சோம்னாக்கா அந்தளவுக்கு அது அரைப்படாது. அதனால தான் நான் கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏலக்காய் போட்டுருக்கிறதுனால அந்த நாராக வரும். ஸோ அதெல்லாம் குழந்தையோட வாயில் பட்டுச்சுன்னா சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. இப்போ நல்லா இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் இது பசும்பாலில் தான் செய்கிறேன். ஸோ பசும்பால் குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். இதை வெறும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு டவுட் இருந்தால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இதை நல்லா அரைச்சி நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி இந்த பாலை குடிப்பாங்க. இப்போது இதை ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு நான் நல்லா லிட்டு போட்டு மூடிக்கிறேன். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 1 மாதம்லாம் எதையும் செஞ்சு வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு வர மாதிரி செஞ்சு வச்சாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு கொடுத்தா தான் ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இது கண்டிப்பாக குழந்தைங்க குடிப்பாங்க. ஏன்னா என்னோடய குழந்தை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான். பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் நான் மோஸ்ட்டாக அடிக்கடி கொடுக்குறது. அது இப்போ இதை டெய்லி கொடுக்கலாம்னு கேட்டால் டெய்லி கொடுக்கலாம். டெய்லி காலையில் கொடுங்க, இல்லை ஈவினிங் டைமில் கொடுங்க. ஒரு 5:30க்குள்ளே கொடுத்துருங்க. ஸோ இப்போது நான் இதில் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்க வேண்டாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைக்கு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீடிங் பாட்டில் ஊற்றி கொடுத்தாலும் சரி, இல்லை கிளாஸில் குடிப்பாங்க அப்படின்னாலும் சரி, எதில் வேணாலும் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.